வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். 2026 ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் உருவாச்சின்னு சொன்னால், கடலூர் மாவட்டம் மஞ்சக்குழி கிராமத்தில் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் மஞ்சக்குழி கிராமத்தில் ஆர்எஸ் நம்பர் 113(1)D, ஆர்எஸ் நம்பர் 113(1)D2 2 ஏக்கர் 28 சென்ட்டு என் பாட்டனார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. கிருஷ்ணசாமி பிள்ளையாச்சியாருக்கு பி லிஸ்டில் பாகமாக கிடைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்துக்கு போக்கிதாரராக வந்த வசந்தா அந்த சொத்தை போக்கி உரிமையை சட்டப்படி காலி செய்யுங்க, அது வரைக்கும் எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு நாங்கள் தான் உரிமையாளர்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த இன்ஜெக்ஷன் நிலுவையில் இன்று வரைக்கும் இருக்கும்போது, அந்த பொம்பளையும் அவங்க மவனுங்கள்லாம் சேர்ந்துக்கின்னு 3 பேரும் வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன் ஒரு போலி பட்டாவை உருவாக்கி அவங்க அப்பன் பேரில் ஆறுமுகன்ற பேரில் பட்டாவை உருவாக்கி அந்த பட்டாவை வச்சுக்கிட்டு நேஷ்னல் ஹைவேஸுக்கிட்ட பணத்தை வாங்குகிறாங்க. நெடுஞ்சாலை தேசியன்னு 33 சென்ட் எடுக்கும்போது அதுக்கான பணத்தை வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் மனுலாம் கொடுக்குறேன், தேசிய நெடுஞ்சாலையில் சொத்து என்னது எனக்கான ஆவணங்கள்னு. அது D3 என்கொயரியில் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு D3 என்கொயரியில் என்னை கூப்பிடாமையே இந்த மங்களன்ற ஒரு டிஆர்ஓ, ஸ்பெஷல் டிஆர்ஓ என்ன பண்ணுறாங்க, தீர்ப்புரை ஒன்று எழுதுகிறாங்க. இந்த சொத்து இவங்களுக்கெல்லாம் உரிமை பாத்தியமானது, இந்த சொத்தில் வழக்கில் எங்கள் இன்ஜெக்ஷன் அமுலில் உள்ள சொத்தில் வழக்கு இல்லைன்னு சொல்லி எழுதி பணத்தை அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி வழி பண்ணி பேங்க் மூலிமா கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய ஊழல், மகத்தான ஊழல், மிகப்பெரிய ஊழல், அயோக்கியத்தனமான ஊழல். இந்த ஊழல் சம்பந்தமாக வரி வரியாக 1000 2000